ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை சமையல். இன்றைக்கி நம்ம பாயா குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4லேருந்து 5 வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 7லேருந்து 8 பச்சை மிளகா, 4 தக்காளி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு பிடி அளவு கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மிளகு, ஜீரகம் தூள், கரம் மசாலா பவுடர், கொஞ்சோண்டு பிரியாணி பவுடர் மசாலா பவுடரும் இருக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. அடுப்பில் குக்கரை வச்சு அதில் எண்ணெய் இட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கிங்க. நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விடணுங்க. அப்போ தான் அந்த பாயா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கிங்க. பிங்கிஷ் கலர் ஆன பின்னாடி நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு இது ஆனதுன்னே நம்ம அதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மசிக்கணும். தக்காளி அந்த தொக்கு தெரியக்கூடாது. நல்லா மசிக்கணும். மசாலாவும் போட்டுருங்க. இதில் எல்லாம் நம்ம எடுத்து வச்ச மசாலா இருக்கு இல்லையா, எல்லாம் இதில் போட்டு லேசாக தண்ணி விட்டு நல்லா மசிக்கணும். இதில் கொஞ்சம் குக்கரை சீட்டி பந்த் பண்ணி கூட நீங்கள் ஒரு ஆவி எடுத்திங்கன்னா அந்த தக்காளி நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா அந்த தக்காளி தண்ணி விடும். அந்த எண்ணெய் சுழுந்து வரதெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டுருங்க. இன்னும் மீதி இருக்க கொத்தமல்லி தலையை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பாயா தான் இதோட ஹீரோ இன்க்ரீடியன்ட். பார்த்திங்கன்னா பாயா எங்கே காணோம், இல்லை இருக்குது, வருதுங்க. ஓகேங்களா. இதை நல்லா மசிஞ்சு தக்காளி எண்ணெயில் மசாலா எல்லாம் மசிஞ்ச பின்னாடி இதில் நம்ம பாயா 6 பாயா தாங்க இது. நல்லா பொடிசாக நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அழகாக இதை நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலா எல்லாம் மசாலா நம்ம பாயா கூட ஆட் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி அதை கிண்டி விடணும். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கிண்டி விடணும். மெலிசாக வச்சு அடுப்போட அனல் மெலிசாக இருக்கணும். மேலே உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் விசில் வர அளவுக்கு 2லேருந்து 3 விசில் வர அளவுக்கு நம்ம குக்கரை மூடியே வச்சுருக்கணும். விசில் வந்த பின்னாடி நம்ம அது குக்கரை திறந்து அதில் பார்த்துக்கலாம் வெந்துச்சா இல்லையா அப்படின்னு. ஏன்னா பாயா ரொம்ப நல்லா நீடித்து டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் எடுத்து பார்த்துக்கலாம். பாயா வேகலைன்னா இல்லை, வேகலை. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா திரும்ப விசில் இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டு இந்த சமயத்தில் நீங்கள் வேணால் தண்ணியை கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதிலங்க. சரிங்களா. சேர்த்துக்கிட்டு மூடி நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சூப்பராக டேஸ்டியான பாயா ரெடி. இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்க, சின்னவங்க எல்லாமே சாப்பிட்லாம். இதில் கால்சியம் அளவு ரொம்ப நல்லாயிருக்கும். கால்சியம் சத்து கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா. இது 6லேருந்து 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கோம். இது பரோட்டா கூட ரொட்டி கூட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.